தீபிகா மேடம் உண்மையிலேயே இவ்வளோ சீக்கிரம் இப்படி மாறுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ நம்ம தீபிகா மேடம் வந்துட்டு நேரா வந்து நம்ம மல்லி கிட்ட நிறைய மன்னிப்பு வந்து கேட்கறாங்க. அதாவது நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மல்லி. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியாம வந்து நான் ரொம்ப வந்து தப்பு பண்ணிட்டேன். அதாவது பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்றாங்க. தன்னோட தம்பியை வந்து இந்த மாதிரி பண்ணது, அதுவும் இல்லாம வந்து தன்னோட தம்பி இறந்து போன விஷயத்துல மல்லி மேல கோவமா இருந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம மல்லி கிட்ட எதுவுமே சொல்லாம மல்லி மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துருந்தாங்க. ஏன் மல்லி வந்து கிடைச்சா அப்படின்னா கண்டிப்பா அவளை தூக்கி ஜெயில போட்டுடணும் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய கோவத்தோட வந்து இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம தீபிகா மேடத்துக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி, சந்தோஷமான விஷயம் எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம மல்லி கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி தான் வந்து அந்த 6 குழந்தைங்களை வந்து தீபிகா மேடம் காப்பாத்துனாங்க. அந்த ஒரு விஷயத்தினால வந்து இப்போ தீபிகா மேடம் வந்துட்டு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே கமிஷனர் வந்துட்டு இந்த மாதிரி உங்க ப்ரொமோஷனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். அதாவது ஏற்கனவே நீங்க சூப்பரான விஷயத்த செஞ்சுட்டீங்க. அதாவது இத்தனை குழந்தைங்களை ஒரே டைம்ல காப்பாத்துவீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ப்ரொமோஷன் அடுத்ததா வந்து அவார்டு இது எல்லாத்துக்குமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போ தீபிகா மேடம் வந்துட்டு இந்த விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில தீபனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் தன்னோட புருஷன்கிட்ட தான் சொல்லணும் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால. அதே மாதிரி உண்மையிலேயே தீபிகா மேடம் இவ்வளவு வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுலயும் வந்து முக்கியமா இதை முதல்ல வந்து தீபன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சாங்க இல்லையா, அப்பவே அவங்க தெரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா மல்லிகிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ நம்ம விஜய்க்கு நல்லாவே புரிஞ்சிருக்கோம். விஜய் வந்து நம்ம மல்லிய ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் தீபிகா இன்னொரு ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும். அதாவது அவங்க வந்து நம்ம வெண்பாவை கடத்தினாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தையும் அந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கோவப்படுவாங்க. இன்னும் விஜய் இருந்துட்டு என் பொண்ணை நீங்க கண்டுபிடிக்கவே தேவையில்ல, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த ஒரு விஷயத்த செய்யறாங்க. என்ன அப்படின்னா நம்ம அதாவது தீபிகா இருந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து மறைச்சறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்திலயும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தன்னோட மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வெண்பாவையும் ஐஷியும் வந்து பிரிச்சு வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி இப்போ எல்லா ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வெண்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். அதுதான் ரொம்ப மிகப்பெரிய டாஸ்கா இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே 6 குழந்தைங்களை காப்பாத்தின ஒரு விஷயத்துல உண்மையிலேயே தீபிகா மேடம் மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ மல்லி இருந்துட்டு இது எல்லாமே அதாவது தீபிகா மேடம் சொல்றாங்க இது எல்லாமே உன்னாலதான் மல்லி. அதே மாதிரி அந்த நம்ம நாகவும் மல்லியும் இருந்துட்டு இந்த மாதிரி நீங்க எந்த இடம் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க, நாங்க ஒரு பக்கம் தேடுறோம் நீங்க ஒரு பக்கம் தேடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம விஜய் கிட்ட அப்பவே நம்ம சொன்னோம் இந்த மாதிரி கோவில்ல வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த விஜய் ஏத்துக்கல, இப்பயாச்சும் சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனாலுமே இப்போ நம்ம விஜய் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அந்த பரிகாரத்தை பண்ணவே முடியாது. ஏன்னா முட்டி போட்டுட்டு வந்து கோவிலை சுத்தி வரணும் இப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது வெண்பாவுக்கு ரத்த சொந்தமா இருக்கக்கூடியவங்க, அதாவது இது நாள் வரைக்கும் வந்து விஜய் மட்டும்தான் வந்து ரத்த சொந்தமா இருந்துட்டு இருந்தாங்க. விஜய் அடுத்து அப்படி இல்லைன்னா வந்து இந்த ராஜேஸ்வரி இந்த மாதிரி. ராஜேஸ்வரி வந்து இந்த ஒரு விஷயத்துல நம்ம வெண்பாவுக்காக வந்து பரிகாரம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அந்த ஒரு விஷயம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதே சமயத்துல இப்போ மல்லி வந்து அந்த ஒரு பரிகார பூஜையை பண்றதுக்கு வந்து தயாராக போறாங்க. அதாவது இப்போ வெண்பாவுக்கு வந்து மல்லி ரத்த சொந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே இப்போ நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ரத்த சம்பந்தம் இருக்கவங்க எல்லாம் வந்து பண்ணுமா, நீங்க வந்து பண்ணுங்க கண்டிப்பா வெண்பா வந்து கிடைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்துல வந்து இப்போ விஜய் இருந்துட்டு இல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதே மாதிரி அவரோட சுச்சுவேஷனும் ரொம்ப பேடா இருக்கிறதுனால முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமே தோணுது. அதாவது இந்த பரிகார பூஜையை பண்ணணும் அப்படின்னா ரத்த சம்பந்தம் இருக்கணும். அதாவது வெண்பாவுக்கும் விஜய்க்கும் ரத்த சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி விஜய்க்கும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ரத்த சம்பந்தம் இருக்கு. அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ இந்த பரிகாரத்துல கலந்துகிட்டு இந்த பரிகார பூஜையை நீ செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. உண்மையிலேயே இப்போ நம்ம விஜய் இதை செய்ய முடியல அப்படின்னாலுமே கூட மல்லி செய்யறதுக்கு தயாரா தான் இருந்துட்டு இருக்காங்க. வெண்பாவை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலுமே கூட அந்த ஒரு சான்ஸை வந்து நம்ம மல்லி மிஸ் பண்ற மாதிரியே இல்ல. காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாராவாங்க. அது ரவுடிங்க முன்னாடியே போய் கர்வமா வந்து நிக்கிறது, கோவமா நிக்கிறது இப்படின்ற மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல மத்த விஷயங்களா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம நாகு அடுத்ததா வந்து நம்ம மல்லி 2 பேருமே இதை முடிவு பண்ணி நேரா கோவிலுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க.
அங்க போயிட்டு இப்போ அந்த பரிகார பூஜை என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதை கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்போ மல்லி மட்டும் வந்து உடல்நிலை சரியா இருக்கா மல்லிக்கு மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா தன்னோட வயித்துல வந்து இப்போ குழந்தைய சுமந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து இந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம மல்லி ரொம்ப ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது. விஜய் கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்லல அப்படிங்கறதுனால அவரும் இதை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு இதை குழப்பம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. ஏற்கனவே ரத்த சொந்தம் இருக்கிறவங்க தானே பண்ணணும். அப்படி இருக்கும்போது மல்லி வந்து இப்போ பிரெக்னெண்டா தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய்க்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, பட் இருந்தாலும் நம்ம மல்லி இருந்துட்டு நான் செய்யறத செஞ்சுட்டே தான் இருப்பேன். எப்படியாச்சும் வந்து என் வெண்பாவை காப்பாத்துறதுக்கு நான் எல்லா வழியிலையும் வந்து போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அது எவ்வளவு கஷ்டமா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த பரிகார பூஜையை பண்ணணும்ன்ற முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா நாகு இருந்துட்டு மல்லி இதானா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே மல்லி வந்து பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அடிக்கடி வாமிட் ப்ராப்ளம், அடுத்ததா வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம மல்லி இருந்துட்டு இந்த பரிகார பூஜையை நல்லபடியா செஞ்சு முடிக்கிறாங்க. ஏன் இந்த ராஜேஸ்வரி இதுல பல தடைகளையும் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறா. ஏன்னா வெண்பா வந்து இப்போ ஏற்கனவே தொலைஞ்சு போயிட்டு அவ்வளவுதான், போனவதான், மறுபடியும் வர்றதுக்கு எந்த வாய்ப்பையுமே விட்டு வச்சிடக்கூடாது. இவ கடவுள் கிட்ட வேண்டியாச்சு கூட வெண்பாவை இங்க கூட்டிட்டு வந்துருவா. அதனால வந்து இந்த ஒரு விஷயத்தையும் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா கடைசியில நம்ம மல்லிக்கு அந்த கடவுளே வந்து இறங்கி இப்போ மல்லி கிட்ட வந்து உன் வெண்பாவை வந்து காப்பாத்திருவேன், எந்த ஒரு கவலையும் படாத, உன் வெண்பாவுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில நம்ம மல்லிக்கு அருள் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. இது எல்லாமே ரொம்பவும் சூப்பரான ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.